கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் தோழமை தொழிற்சங்க நண்பர்களுக்கும், அவசர அவசரமா திருச்சியில் இருந்து பிரிச்சு 2 அமைச்சர் இருந்தாங்க, போக்குவரத்து 4 பிரான்ச் வச்சு ஒரு மண்டலம் உருவாக்கிட்டாங்க. எங்க மண்டலத்துல எங்கனால எவ்வளவு தொழிலாளிகளை கூட்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்து இந்த முழு அணையாணை நிர்வாண போராட்டத்திற்கு சிறப்பாக கலந்து கொள்ளும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது இந்த கூட்டம் நடத்துவதற்கு மண்டபத்தை வழங்கிய தேசிய முற்போக்கு திராவிட மூச்சாளர் அவர்களுக்கு உங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே நம்மளுடைய செட்டில்மெண்ட்டை பார்த்தா அடுத்த ஈடிலாம் வந்து என்ன தருவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடக்கிறத வச்சுதான் தமிழ்நாடு கூட எதிர்க்கலாம். இங்கே ஒரு 10,000 பேராவது நீங்க கலந்து கொண்டு சொல்லி கேட்டு உடைய முடிவு. நன்றி, வணக்கம். விஸ்வநாதன் கேப்டன் ஆலயம் கேப்டன் ஆலயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை அரை ஆடை போராட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, தலைமை பொறுப்பு எடுக்கக்கூடிய இடத்திற்கு இந்த இடத்தை வழங்கிய கேப்டன் ஆலயம், அதற்கு உண்மையிலேயே மாலை சூரியன் மறைகிறது, முரசு எழுகிறது. மாலை சூரியன் மறைகிறது, முரசு எழுகிறது. இந்த நேரத்திலே இங்கு குழுமி இருக்கக்கூடிய நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் தலைமை ஐயா கதிரேசனுடைய அவர்களுடைய முன்னிலையில் விழுப்புரம் மண்டலத்தின் சார்பாக எங்களுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஊழியர் நல மீட்பு சங்கம் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வருகின்ற 17/12/2024 அன்று சென்னை பல்லவன் சாலையிலே மிகப்பெரிய அரை நிர்வாண போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சென்னை மண்டலத்துடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தொழிலாளர்களுடைய ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருந்து அனைவருக்கும் ஓய்வூதியம் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இங்கு ஒருங்கிணைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா கதிரேசன் அவர்களே, இங்கே வருகை தந்து உங்களிடத்தில் கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்க எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொழிற்சங்க பேரவையுடைய செயலாளர் முத்துக்குமார் அவர்களே, தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவையுடைய தலைவர் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் காளிராஜன் அவர்களே, அவரோடு பணியாற்றி இருக்கின்ற பேரவையுடைய பொருளாளர் வேலுபான் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்கிடுவோம். 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திடவும். 15வது ஊதிய ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தையை உடனடியாக துவக்கிடவும். ஓய்வூதிய நல சங்கத்தின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள அனுமதிக்கவும். இப்படிப்பட்ட கோரிக்கைகள் வைத்து 17ஆம் தேதி நீங்கள் போராட்டத்தில் நடத்தப்படுகிறீர்கள். அந்த 17 என்ன நாள் தெரியுங்களா? உலக ஓய்வூதிய நாள் தான். நல்ல நாள் தான் தேர்ந்தெடுச்சுங்க. முதல்ல உங்களுக்கு நான் பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அதே போல இங்கே வந்து அம்பேத்கர் கதிரேசன் வந்து கேட்கின்ற போது
இந்த போராட்டத்தில் அந்நியார் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நான் நடத்த இருக்கின்றவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எப்போதுமே தலைவர் கேப்டன் அவர்கள் தொழிலாளர் பக்கம் நின்றுதான் என்றைக்கும் ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய தலைவர். அவர் வழியை பின்பற்றிய கழகத்துடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னதான் தலைவர் அந்த தமிழக அரசுக்கு தகவல் போயிருக்கோம், டிஜிபிக்கும் தகவல் போயிருக்கோம். இந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்றுதான் அந்த கணக்கு போட்டு பார்த்துருப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க, இந்த ஆலயத்தில் வந்திருக்கீங்க. நாங்கள் எல்லாம் தெய்வமாக மதிக்கின்ற கேப்டன் அவர்கள் ஆசையோடு இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி போராட்டமாக நடைபெறும். மொத்தம் 95,000 பேருடைய ஓய்வூதியம். இன்னைக்கு நீங்க 30 வருஷம் 35 வருஷம் வேலை செஞ்சதுனால தான் கேட்கின்ற பலன் தான் இது. இதே ஆட்சியில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் என்ன மாதம் 1000 ரூபாய் கொடுங்க கேட்டாங்க. உனக்கு வாக்கு வங்கி ஓடும், உனக்கு ஓட்டு ஓடும், நீ ஆட்சியில் உட்காரணும், உன் குடும்பம் ஆட்சியில் பங்கு பெறணும். அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்கு தான் நீ 1000 ரூபாவை கொடுத்துருக்க. ஆனால் 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் உழைத்த இத்தனை பெரியவர்கள் பாவம். இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர போறதுல இன்னைக்கு சொன்ன மாதிரி பயமா இருக்கு. எல்லாரும் 60, 62, 63, 65, 70 வரல வந்திருப்பீங்க. எந்த வந்திருப்பீங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துகிற கூட அது விடுகின்ற மூச்சில நமக்கு ஒரு பாதிப்பு வரும். இதே இதை பயன்படுத்தி அனைவரும் நீங்க கூட்டத்தை சேரக்கூடாது ஒரு திட்டத்தை போட்டு தடுக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு வழி. அதையெல்லாம் மீறிதான் நீங்க கண்டிப்பாக செய்ய போறீங்க. என்னுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், இந்த 20,000 பேர் கலந்து கொண்டீங்கன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க எந்த தமிழக அரசு ஓய்வூதிய பலனை நிறைவேற்றி தருகிறேன் என்று அறிக்கை கொடுத்த பிறகுதான் அந்த பல்லவன் சாலை விட்டே நீங்க 10,000 பேர் 20,000 பேர் ஜெயிலில் இடம் கிடையாது. கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லா பிரச்சனைக்கும் எதிர்த்தாருல. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது, எடப்பாடி இருக்கும் போது என்னென்ன எதிர்க்கணுமோ அத்தனை எதிர்த்தார். ஆனால் உங்களுக்கு ஆசை வார்த்தைக்கு சொல்லி நீங்க எங்களுக்கு வாக்களித்தா இந்த பழைய ஒழுங்கு திட்டத்தில் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்றது தான் வாக்குறுதி கொடுத்தது தான். உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, மின்சார ஊழியர்களுக்கு, அரசு போக்குவரத்து எல்லாருக்கும் அது வாக்குறுதி கொடுத்தது தான். எல்லாருக்கும் 3 பட்ட நாம தான் இன்னைக்கு போட்டிருக்கு. இந்த ஆட்சி அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. அவருடைய குடும்பம் சரி, அவர் ஆட்சியில் இருக்கிற மந்திரிமார்கள் குடும்பம் தான் நல்லா இருக்கிற. இன்னைக்கு எத்தனையோ மக்கள், ஏழைப்பட்ட மக்கள்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆனா நீங்க கேட்கின்ற ஊதியத்தை கொடுக்க மறுக்கின்ற அந்த ஆட்சி நீங்க கவலைப்படாதீங்க. வருகின்ற 26 அது தூக்கி எறியக்கூடிய ஆட்சியாக தான் இன்னைக்கு திமுக கொடுக்கலன்னா தயவு செய்து நீங்க வந்திருக்கிற 95,000 குடும்பம் ஒரு ஓட்டு கூட திமுக உள்ளவங்க. அதை முதல்ல நீங்க சமர்ப்பிக்கணும். திமுக வந்திருப்பீங்க, கம்யூனிஸ்ட் வந்திருப்பீங்க, எல்லா கட்சியும் வந்திருப்பீங்க. வேண்டாம், பிரிச்சு பார்க்காதீங்க. எல்லாரும் ஒரு மனித குலம், எல்லாரும் வாழணும். இந்த நாட்டில் நீங்க நினைச்சுக்கிட்டு வந்து எல்லாரும் பலம் பெறணும்னு சொல்லி நீங்க உழைங்க. அதனால நீங்க 17ஆம் தேதி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிக எப்போதும் துணை நிற்கும், ஆதரவு கொடுக்கும். எங்கள் அந்நியார்கள் கண்டிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.